1996 ஜெயலலிதா மீது வழக்கு போடப்பட்டு அவங்கள ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த வழக்கு எப்படின்னா, கலர் டிவி ஊழல் வழக்கில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு கைது பண்ணுறது. அப்போ அந்த வழக்கில் கோர்ட்டு கேட்குது, இவ்வளோ பிரைமா ஃபேசி இருக்கும் பொழுது ஏன் இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்ட பிறகு தான் போயஸ் கார்டனுக்கு போலீஸ் போய் அவங்க பூஜையில் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது 1 hour போல் வெயிட் பண்ணி தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் ஒரு வன்மம், பழிக்கு பழி வாங்கணும். என்ன கைது பண்ணில, ஒன்றை கைது பண்ண, என்ன கைது பண்ணுறது, மேம்பால ஊழலுக்குன்னு போட்டு அந்த ஏன்னா இது அதுக்குள்ளேனா இதில் அவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாளைக்குள்ள, அதான் மே 14 அவங்க பதிவேற்றாங்க, ஜூன் 30 இது 1.5 மாதம் வந்தோடனே 2001 மே 14 ஜெயலலிதா அவசரமாக பதவியேற்கிறாங்க. 13 தான் ரிசல்ட் வந்துச்சு. மறுநாள் சாயங்காலமே பதவியேற்றாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. டான்சி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாமல் போன ஒருத்தங்க உடனே அவங்க கட்சி மெஜாரிட்டி வந்தனால இவங்க எம்எல்ஏவா இல்லாமலே பதவியேற்றுக்கிட்டு 14 பதவி ஏற்றுட்டு 30 ஒரு 1.5 மாதத்துல இந்த வேலையை பார்க்குறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் திமுக 96 மே 13 கலைஞர் பொறுப்பேற்று 96 டிசம்பர் 7 தான் ஜெயலலிதாவை கோர்ட்டு சொன்ன பிறகு கைது நடவடிக்கை எடுத்தார். கிட்டத்தட்ட 6 மாதம் அது. ஸோ என்ன ஜெயிலில் வச்சாங்க, நான் என்ன ஜெயிலில் வச்ச ஆட்சியாளரை ஜெயிலில் வைப்பேன், அது ஒரே ஒரு எண்ணம் தான், அவ்வளோதான். ஓகே. இப்போ ஏன் அதுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு தான் ஏன் இந்த அவசரமாக அந்த மேம்பால வழக்கு போகிறேன். இப்போ இந்த மேம்பால வழக்கில் போட்டாச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதில் தலைமைச் செயலாளராக இருந்த நம்பியார் பேர் அதில் இருக்குது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கோசிமணியும் வழக்கில் இருக்குது, சென்னை மேயரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், சென்னையின் முதல் மேயரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேரும் அதில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு வெள்ளி இரவு, அந்த நள்ளிரவுங்கிறது பொழுது விடிஞ்சால் சனிக்கிழமை வருது. ஸோ அன்னைக்கு அவர் பெங்களூர் போயிடுறார். இது எல்லாமே நள்ளிரவில் நடக்கிற விஷயம். இது கொடுத்த ப்ரையார் எந்த ஒரு பத்திரிகையிலையும் இந்த மாதிரி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு, இதுக்கு இது பண்ண போகிறாங்கன்னு எந்த விஷயமும் எதுலேயும் நீங்கள் அதுக்கு முதல்ல ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது நியூஸ் கூட இல்லை, இந்த மாதிரி வரப்போது நடக்கும், அதாவது இவங்க மேலே வழக்கெல்லாம் போட போகிறாங்க, அந்த வழக்கை போட போகிறாங்க, இந்த வழக்கை போட போகிறாங்கன்னு அது இருந்துச்சு. ஏன்னா எப்படியும் ஜெயலலிதா கைது நடவடிக்கை பண்ணாமல், ஜெயலலிதாட்ட போய் நீங்கள் இரக்கத்தையும் ஜெயலலிதாவுக்கும் சம்மந்தம் இருக்க முடியுமா? அது இருக்கவே இருக்காது. அதனால் அவங்க எப்படியும் இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன வழக்கு, அதில் ஏதாவது அடிப்படை இருக்கான்னு வரும்ல. இப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ கூட அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சுன்னா அது இருந்துதாமே, அதில் வாட்ஸ்அப்பில் இப்படி இருந்துதாமே அப்படின்லாம் ஒரு சின்னதாவது ஒரு ஒன்று வருது இல்லை, அப்படிலாம் எதுவுமே இருந்திருக்காரு.